என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த 2 மாசமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் பதற்ற சூழல் என்பது நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சூழலில் அமெரிக்காவும் ஈரானும் தங்களது நட்பு நாடுகள் கூட பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் இன்று ஈடுபட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் ஈரானில் நிச்சயமா ஆட்சி கவிழ்ப்பு நிகழும்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் எல்லாமே பல்வேறு திட்டங்களை வகுத்து சில சதிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் உலகத்தில் எங்கேயுமே நிம்மதி நிலவுவது கிடையாது, அமைதி நிலவுவது கிடையாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏகாதிபத்திய அந்த மனநிலையிலிருந்து பல்வேறு நாடுகளை அபகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாகத்தான் வெனிசுலாவை கிட்டத்தட்ட அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, வெனிசுலாவிலிருந்து இஸ்ரேலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் திருடக்கூடிய ஒரு வேலையில் இன்னைக்கு மேற்குலக நாடுகள் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வெனிசுலா என்ற நாடு கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இது வெனிசுலாவோடு நிற்காது. இன்னைக்கு அவருடைய கனவாக இருக்கக்கூடிய கனடாவாகட்டும், இன்னும் கிரீன்லாந்து ஆகட்டும், இன்னும் பல நாடுகளை தன்மையப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. மத்திய கிழக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்த வேண்டும், குறிப்பாக ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு மேற்குலகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பல்வேறு நிலை உருவாகி அது போர் என்ற நிலையை நோக்கி போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு மாசமா ஈரானுடைய அந்த பார்ஷியல் கல்ஃபில் அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் என்று பல்வேறு தளவாடங்களோடு துருப்புக்கள் தயாரான சூழலில் ஈரானை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இருந்த பொழுதும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முறைக்கு பல முறை இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் ஏன்னா, ஈரான் மேலே தாக்குதல் நடத்திவிட்டோம் என்றால் ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும், ஈரானோடு என்னென்ன நாடுகள் பக்கபலமாக இருந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற பல கணக்குகளை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த அப்ரோச்மெண்ட் என்பது ஒரு காலம் ஈரான் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் வார் அப்படிங்கிற நிலைக்கு அது போகாமல் அச்சுறுத்தும் தன்மையை மட்டும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு அமெரிக்கா தயாராக இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் ஓடிருச்சு. இனிமேல் ஒரு சின்ன தாக்குதல் கூட நடத்தாமல் அமெரிக்கா திரும்பி போச்சு அப்படின்னா அது ஈரானுக்கு இன்னும் வலுவாக ஒரு நிலையை செல்வதற்கு அந்த சூழல் உருவாயிரும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சூழலில் தான் இந்த போர் பதற்ற நிலை உருவாயிட்டு இருக்கும் போது அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு 7வது முறையாக இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தனியாகு இன்றைய தினம் இன்னைக்கு போயிருக்கிறாரு. அவர் வாஷிங்டன் டிசியில் போய் இறங்கின பின்னாடி பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டினா, அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 7வது முறையை நான் சந்திக்கிறேன். அவரும் 2 முறைக்கு மேலே நெசட்டுக்கு வந்தார். அதாவது இஸ்ரேலுடைய தலைவர் டெல்லவியில் இருக்கக்கூடிய நெசட் அவைக்கு உரையாற்றினார். அவருடைய உரைகள் எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. அதனால் இந்த முறை நாங்கள் ட்ரம்ப்பை நான் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாக இருக்கும். ஏன்னா இந்த முறை காசாவை குறித்தும் ஈரானை குறித்தும் உறுதியாக சில முடிவுகளை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷிங்டன் டிசிக்கு உள்ள நுழையக்கூடிய சமயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பெஞ்சமின் நெத்தனியாகு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேச போகிறாங்க, இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா அல்லது இஸ்ரேல் முதல் தாக்குதல் நடத்துமா, இல்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன வகையான திட்டத்தை ஈரானுக்கு எதிராக முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல ஐயங்களும் கேள்விகளும் எழுதிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக செயலாளராக இருக்கக்கூடிய அலி லசாரி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. என்னன்னா, இன்னைக்கு நெத்தனியாவு போய் ட்ரம்ப்பை சந்திக்கிறார்ல, இந்த பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நெத்தனியாகு ட்ரம்ப்புக்கு பெரிய அளவில் எடுத்து சொல்லி அது சம்பந்தமான விஷயங்களை போர் முனையை கூர்மைப்படுத்தும் நோக்கோடு அவர் செயல்பட்டார்னா விளைவு நிச்சயமாக மிகவும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான சில எச்சரிக்கைகளையும் என்ன பண்ணுறாரு ஈரானுடைய தலைவர் அலி லசாரி என்று சொல்லக்கூடியவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் இங்கே நெத்தனியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்னைக்கு ஒமனில் உட்காந்து ஒமன் நாட்டு தலைவர்களோட இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒமானுடைய பயணத்தை முடிச்சுட்டு யமானில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் அன்சாருல்லாக்களை சந்திச்சும் ஈரானுடைய இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ பல்வேறு நட்பு நாடுகள் கூடயும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் பகிர்வதன் மூலம் பல்வேறு நிலையை நோக்கி இவங்க அடைய இருக்கிறாங்க. அதாவது போர் அப்படிங்கிற நிலைக்கு முன்னாடி இந்த போருக்கான சூழல் சாதக
சாதகபாத விஷயங்கள், பாதிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து அனுமானிக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு ஈரானும் அமெரிக்காவும் தனித்தனியாக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு மீண்டும் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளன் ஈரான் மேல அமெரிக்கா நிச்சயமாக போர் தொடுக்க வேண்டும், அந்த போர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், குறிப்பாக ஈரான் மேல நீங்கள் குண்டுமலையை பொழியணும்னு சொல்லிட்டு ஓப்பனா ஈரான்ல இருந்த ஒரு நபரே பேசியிருக்கான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான்ல வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஈரானிய புரட்சி நடந்துதான் இஸ்லாமிய குடியரசு வந்து அங்கே ஆட்சிக்கு வந்துச்சு, ஆயத்துல்லா கொமேனி தலைமையான ஆட்சி. அப்ப இருந்த ஒரு நபர், இளவரசன் சொல்லுவாங்க. இந்த இளவரசன் தான் 48 வருஷம் முன்னாடி ஓடி போனான்ல, அவன் இன்னைக்கு வெளியிருந்து கொண்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சாதகமா ஈரானுக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். என்னன்னா ஈரான் மக்கள் எல்லாமே ஆயத்துல்லா கொமேனியுடைய ஆட்சியை விரும்பல, அதனால ஆயத்துல்லா கொமேனி ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அதற்கு அமெரிக்கா என்ன செஞ்சாலும் தகும்னு சொல்லிட்டு ரீசா பஹ்லவி என்று சொல்லக்கூடிய நபர் பேசிட்டு இருக்கான். இவனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1948-49 காலகட்டங்களில் ஈரானில் அந்த புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஹ்லவி என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரை சார்ந்தவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, மேற்குலகத்தோடு காம்ப்ரமைஸில் இருந்தாங்க. அதற்கு பின்னாடி தான் இஸ்லாமிய ரெவல்யூஷன் வருது, அதாவது இஸ்லாமிய குடியரசு என்ற அந்த ரெவல்யூஷன் வந்து கொமேனி தலைமையிலான அந்த ஆட்சி என்பது வருது. அதுதான் இன்னைக்கு வரையும் நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அன்னைக்கு அந்த எதிர்கட்சியாக தானே இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சில நபர்கள் ஈரானில் இருக்காங்கல்ல. ஸோ இவர்கள் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னைக்கு மேற்குலகத்துடைய கைக்கூலியாக இருந்து ஈரானில் மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்ற பேரில் கலவரத்தை நிகழ்த்தி அரசு சொத்துக்களை சூறையாடக்கூடிய பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க, கொமேனி ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஈரானுக்குள்ளே இருந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் யாருடைய ஆட்சி மீண்டும் இங்கே வரணும் அப்படின்னா இந்த ரீசா பஹ்லவியுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஹ்லவி வெளியிருந்து பேசிட்டு இருக்கிறான். அமெரிக்கா ஒரு பக்கம் இந்த பஹ்லவிக்கு ஆதரவாக நிற்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இந்த ரீசா பஹ்லவி மீண்டும் ஈரானுக்குள்ளே வரணும், வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த அரசை, அதாவது கொமேனி அரசை எதிர்க்கக்கூடியவர்களை ஒன்று சேர்த்து என்ன பண்ணணும், இவர் ஆட்சி பீடத்துக்கு வரணும். ஏன்னா இவர் யாருடைய கைக்கூலியா இன்னைக்கு இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இந்த ரீசா பஹ்லவி அமெரிக்காவுடைய கைக்கூலியா இருக்கிறாரு. ஸோ அமெரிக்கா தனது பப்பட் ஒரு பொம்மை ஆட்சி உருவாக்குவதற்கு வந்து ஒரு கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு ஈரானுக்குள்ள இந்த அழுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு வந்து கொமேனி ஆட்சிக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கொமேனி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். இதற்கு முன்னாடி நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஈரானில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு இளைஞன் வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு வீடியோ காட்சி பதிவு செஞ்சுட்டு இறந்துட்டான். அதில் என்ன சொல்லியிருக்கான்னா இதே தான், இந்த ரீசா பஹ்லவியுடைய ஆட்சி வரணும், இங்கே வந்து பெரிய அநீதி நடந்துட்டுருக்கு, அட்டுழி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இங்கே மீண்டும் அவர் வந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட நேற்று தினம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இன்னைக்கு ஈரானுடைய சூழல் என்பது போயிட்டுருக்கு. மற்றொரு பக்கம் யுஏஇ என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு இணையான ஒரு துரோக நாடுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேற்குலக குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சூழ்ச்சி என்னென்னா வந்து பல்வேறு நாடுகள் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்த வேண்டும், எல்லா பக்கமும் ஒரு யூதமயமாக்கணும் அப்படிங்கிறது அதோடைய இலக்காக காணப்படுது. அதற்கு தான் இந்த எப்ஸ்டீன் கோப்புக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எப்ஸ்டீன் கோப்புக்களில் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த குற்ற சம்பவங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த யூதமயமாக்குதல் என்ற நிலையிலிருந்து தான் அது எட்டிகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரம்ப்புடைய எண்ணம் என்னென்னா ஒவ்வொரு நாடையும் கைப்பற்றணும், அந்த நாட்டில் வந்து தனது சாதகமான ஆட்சி இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. இதுதான் ட்ரம்ப்புடைய எண்ணம். இதே எண்ணம் தான் யுஏஇக்கும் இருக்குது. யுஏஇ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சூடானில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சூடான் மக்களை வருத்தி கொண்டிருக்கிறது, சூடான் மக்களுடைய ரத்தத்தை பிழிந்து குடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவு அங்கே வந்து வளச்சுரண்டல் என்பது நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம், அங்கு எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது. இங்கே துபாயிலலாம் எண்ணெய் வளம் பெருசாக இல்லை யுஏஇயில், ஆனால் அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றாங்க. துபாய் வந்து ஒன்றுமே இல்லாத துபாய் வந்து வளர்ச்சி அடையுது. எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய சூடான் இன்றைக்கி பின்தங்கிய நிலையில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த நிலையில் நீ சூடானுக்குள்ளே உள்நாட்டு புரட்சி நடக்குது, அதாவது அரசு இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் ஆர்எஸ்எஃப்க்கும் மத்தியில் தான் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆர்எஸ்எஃப்க்கு கிட்டத்தட்ட 4300 ஆர்எஸ் இராணுவ துருப்புகள் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எத்தியோப்பியாவில் வச்சு பயிற்சி கொடுத்துருக்காங்க, பல மில்லியன் டாலர் செலவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக யுஏஇ வந்து பெரும் செல்வத்தை வந்து இந்த ட்ரைனிங்கு கொடுத்துருக்கு. அப்போ ஏன் கொடுக்கணும்? ஏன்னா சூடானுக்குள்ள அந்த நிலை என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சூடான் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், சுரண்ட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு யுஏஇ முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ ட்ரம்ப்புக்கும் யுஏஇக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரம்ப்பு இன்னைக்கு ஒரு நாட்டை அபகரித்து வளங்களை சுரண்டணும்னு நினைக்கிறான். அதே போல தான் யுஏஇ என்ன பண்ணிட்டு இருக்குது,
இஸ்லாமிய நாடு தன் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டில் கூட அத்துமீறி போய் அந்த வளங்களை சுரண்டக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிருக்குன்னா அப்போ இவர்கள் எல்லாமே எந்த சிந்தனையிலிருந்து இன்னைக்கு வந்து இந்த உலகத்தில் நாசகர வேலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை சற்று சீர்தூக்கி பார்க்க நம்ம இங்கே கடமைப்பட்டு. இறுதியாக நியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஷ்யாவில் இருக்கிறாரு. ரஷ்யாவில் இருந்து கொண்டு அழகான ஒரு தமிழில் நல்ல ஆழமான கருத்துக்களை கொண்டு நேர்த்தியாக பேசக்கூடிய ஒரு திறமை கொண்டவராக நியாஸ் காணப்படுறாரு. ஸோ நியாஸ் ரஷ்யாவை பற்றி பல்வேறு தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ சமயமாக அவருடைய சொந்த ஊருக்கு வந்து பல்வேறு விஷயங்களை கலந்துட்டு அவருடைய தாத்தாக்கு சம்திங் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி ரிட்டர்ன் வந்து அவருடைய ஊருக்கு ரஷ்யாவுக்கு கிளம்புறாரு. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை கொடுக்குறாரு. என்னென்னா, ரஷ்யாவில் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு மாஸ்கோவில் ஒரு கம்பெனியில் வந்து அந்த வேலை இருக்குது, 60 பேருக்கு அந்த வேலை இருக்குது, 80,000 ரூபா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்கு, ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 2030க்குள்ளே எவ்வளோ ஆட்கள் வேலைக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா 11 மில்லியன் ஆட்கள் வேலைக்கு தேவை. எல்லா வேலையும், டிரைவிங் ஆகட்டும், பிளம்பிங் ஆகட்டும், ஒயரிங் ஆகட்டும், குக்கிங் ஆகட்டும், எல்லா சமையல் பணி, எல்லா பணிகளுக்கும் கிட்டத்தட்ட 11 மில்லியன் நபர்கள் 2030 வரையும் தேவைப்படுறாங்க. ஸோ இதுக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட் யார் வந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இதுலேருந்து நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கு கொஞ்சம் முன்னதாக சீனா, வடகொரியா, தென்கொரியா இந்த நாட்டிலேருந்து வேலைக்கு வந்து இன்றைக்கி ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ 2030 வரைக்கும் வேலை வாய்ப்பு என்பது இங்கே அதிகமாக ரஷ்யாவில் காணப்படுது. ஸோ இதை ஒட்டி தான் நியாஸ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச கம்பெனியில் 60 பேருக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டாரு, 80,000 ரூபா சேலரி. ஸோ ஓகே. ஆனால் நியாஸ் சொன்னது ஒரு நல்ல நியத்தில், ஒரு எண்ணத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம மக்கள் வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்லா ஹைரியத்தாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டார். ஆனால் அங்கே சிக்கல் என்ன அப்படிங்கிறத நியாஸ் கொஞ்சம் சற்று புரிந்து தெளிவாக சொல்லணும். ஏன்னா நம்ம வாண்டடாக போய் சிக்கக்கூடாது. ஒரு வேலையை நீங்கள் சொல்லிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே அவர் சந்திக்கக்கூடிய சமயத்தில் அந்த தவறு வந்து நம்ம மேலே தான் பின்னாடி குற்றச்சாட்டு செலுத்தப்படும். ஆனால் நியாஸ் வந்து சற்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு வந்து இப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிட்டு போனால் நீங்கள் அதில் எக்காரணத்தை கொண்டு நுழைய வேணாம். ஏன்னா நல்லது கெட்டது அது அவங்கள சார்ந்ததாக இருக்கட்டும், நாம் தலையிட்டு நம்ம பேரை நமக்கு எடுத்துக்க வேணாம். ஆனால் ரஷ்யாவில் வேலைவாய்ப்பு என்பது இருக்குது. இன்னும் கூடுதலாக ரஷ்யாவுடைய சீதோசனை நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த தட்பவெப்பநிலைக்கு இங்கே இருக்கக்கூடியவன் போய் இருப்பானா, அந்த வேலை எப்படி செய்வான், பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு நபர் அறிந்து கொண்டு அவன் ஓன் டிசிஷன் எடுக்கணும். கடைசியாக ஓகே இது சரி, இது தப்பு, இல்லை என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சிருவேன். ஏன்னா அவன் ஓனாக எடுத்துகிட்டு போனான்னா சரியோ தப்போ அது அவனை சார்ந்ததாக மாறிடும். நம்ம ஒரு விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அதற்கு நம்ம ஒரு மைண்ட் வாஷ் போல் சில அவனுக்கு நல்லது கிடைக்கணும் நல்லதாகவே சொல்லி அங்கே அது தப்பாக முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் நமக்கு தான் அது கெட்ட பேராக மாறிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து செய்கிற பணிகள் அருமையான பணிகள் நியாஸ். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவில் இன்ஷா அல்லாஹ் அதை செய்யுங்க. உங்களோட துவாக்களில் வந்து அனைத்து மக்களையும் நினைவு கூற உங்களுடைய பணி வந்து ஒரு அருமையான பணி. ஏன்னா ரஷ்யாவில் இருந்துட்டு தமிழை இவ்வளோ அழகாக உச்சரிக்கிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். இன்னும் கூடுதலாக சிந்தனையை ஊட்டக்கூடிய செயல்களையும் சொல்களையும் சொல்வது இன்றைய சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் தனித்துவமாக தான் காணப்படுறீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.